வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் பசங்க டைம்ஸ் சேனல். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி அப்படிங்கிற ஃபுட் ஐட்டமோட ப்ரிப்பரேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ரம்ஜான் டைமில் 14 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம், அதாவது நோம்புக்கு அப்புறம் இந்த நோம்பு கஞ்சியை தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த நோம்பு கஞ்சியில் அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போகிற ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இந்த நோம்பு கஞ்சி நான்வெஜ்ல மட்டும் பண்ணுறது கிடையாதுங்க, இது வெஜ்ஜிலையும் தாராளமாக பண்ணலாம். பிரியாணி பிரியர்களுக்கு இந்த நோம்பு கஞ்சி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த நோம்பு கஞ்சி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சியை நார்மலா நீங்க ஒரு வெசல்லையும் பண்ணலாம், இல்ல குக்கர்லயும் பண்ணலாம். வெசல்ல பண்ணணும்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதை பக்குவம்லாம் கரெக்டா தெரியணும், எது கரெக்டா போடணும், எந்தெந்த அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொல்ற மெத்தட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். என் பிகினர்ஸ் கூட இந்த மெத்தட் நீங்க தைரியமா ட்ரை பண்ணலாம். நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா நோம்பு கஞ்சி ப்ரிப்பரேஷனுக்கு குக்கர்ல விசில் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம ஒரு சின்ன தப்பு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அந்த விசில் போட்டு பண்ற மெத்தட்ல நம்ம நோம்பு கஞ்சி குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லாட்டினா உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே அந்த நோம்பு கஞ்சியும் ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்கு, உங்க கிச்சனும் ஸ்பாயில் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ற மெத்தட் குக்கரில் தான் பண்றோம், பட் விசில் இல்லாமல் பண்றோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஐடியாவா இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ஒரு ஈஸியான ரெசிபியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு பேருக்கு மட்டும் நோம்பு கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு ப்ரிப்பரேஷனை சொல்ல போறேன். நம்ம 3 லிட்டர் குக்கர்ல இந்த நோம்பு கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ண போறோம். பாஸ்மதி ரைஸ் நோம்பு கஞ்சிக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால 100 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸை ஆஃபா கிரைண்ட் பண்ணிக்கணும் மிக்சியில். அதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 hour to 1 hour தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பச்சை பருப்பு ஒரு 25 grams எடுத்து அதை ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொத்துக்கறி மட்டன் ஒரு 100 gram எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கீ ஒரு 3 spoons, ஆயில் 2 spoons, மிளகாத்தூள் ஒரு 1/4 கரண்டியிலிருந்து 1/2 கரண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்க ஸ்பைசினஸ் தகுந்த மாதிரி. கிரீன் சில்லி ஒரு 2, ஆனியன் மீடியம் சைஸ் 2, டொமேட்டோ நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 2, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சிறிதளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி எடுத்து அதை அரைச்சிட்டு அதுல இருந்து தேங்காய் பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோம்பு கஞ்சிங்கிறது நான்வெஜ்ல மட்டும் பண்றது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம மட்டன் நோம்பு கஞ்சி செய்யறோம். பட் நீங்க வெஜ்ல செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட், அப்புறம் 2-3 பீன்ஸ் நல்ல பீன்ஸா எடுத்து சின்ன சின்னதா வெட்டி மட்டனுக்கு பதிலாக இந்த வெஜிடபிள்ஸை போட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நோம்பு கஞ்சியோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு போய் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச இந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக உடஞ்சா போதும், நிறையா கிரைண்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் பால், கொத்துக்கறியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். தக்காளியும் வெங்காயம் இந்த நீட்ட சைஸில் தான் கட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு டெக்னிக்னு சொல்கிறாங்க. மறந்துடாமல் இந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கைமா, அதாவது கொத்துக்கறியை ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அடுப்பில் குக்கரை வச்சு அதை கொஞ்சம் காய விட்டுட்டு 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் காய விட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 பட்டை, ஒரு சின்ன சைஸில் பட்டை போட்டால் போதும். 2 கிராம்பு, அப்புறம் நம்ம நீட்டமாக ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இதை லைட் ப்ரௌனில் வர்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். அந்த இஞ்சி பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போகிற லெவல் வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பச்சை மிளகா, தக்காளி வெட்டி வச்சுருந்தது. நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஸ்பைஸியாக கொஞ்சம் வேணும்னா. அந்த சைஸில் அந்த தக்காளியை வெட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தகுந்தமாக எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா போட்டுக்கலாம். அது பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆஃப் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொத்துக்கறியில் உப்பு போட்டு தான் அதை வேக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இதில் நான் 1/4 டீஸ்பூன் ஆஃப் உப்பு மட்டும் தான் போட்டு வதக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை இப்போ தான் நம்ம கரெக்டாக இந்த நேரத்தில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இந்த கொத்துக்கறியை வேக வச்சுருந்தோம்ல, மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்ததை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம இந்த ஃப்ளேவரே ஒரு கோல்டு கலரில் ஒரு ஃப்ளேவர் வந்துருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் ஏற்கனவே பாதியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அரிசியை ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசியை
அந்த இருக்கிற தண்ணியோட அதில் போட்டுடணும். பச்சை பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கிண்டி விட்டுட்டு அந்த குக்கரை வந்து நீங்கள் பாதி மூடின மாதிரி இந்த லெவலில் மூடின மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி தக்க நல்லா கொதிக்கணும். ஃப்ளேம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நிறையாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். ரொம்ப நிறைய ஃப்ளேம் வச்சா அடி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்பப்போ நம்ம பார்க்கணும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து ஒரு கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சாச்சு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த அரிசி கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அரிசியை வந்து நம்ம அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் அந்த மசிச்சு விடுற மாதிரி கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுறோம். கிண்டி விட்டு மறுபடியும் அதே மாதிரி பாதி மூடி அப்படியே மூடி வச்சிடலாம். கஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கப நல்லா கொதிச்சுட்ருக்கு. நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல் மாதிரி சூப்பராக வருது. நல்லா செம்ம ஸ்மெல்லாக இருக்குது பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்டில் நம்ம அப்படியே வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோம்பு கஞ்சி கூட நீங்கள் பஜ்ஜி, போண்டா, வடை, சமோசா வந்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த நோம்பு கஞ்சி ப்ரிப்ரேஷனை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அந்த எல்லா டவுட்ஸையும் மறந்துடாமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான நோம்பு கஞ்சியை நீங்கள் மறந்துடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பசங்க டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், பி சேஃப், டேக் கேர், வணக்கம்.